garden every years you do it? How many years you do it? Oh, 10 years. Okay. Oh my God. Hi. Hi. Yeah, you told me this one. How did you prepare this one? Well, when we moved in here, the plants were kind of everywhere, and so what we first did was dug out everything. Yeah. We found a number of rocks underneath the soil, and then we started to build pathways so that we could travel to actually get to the plants that we wanted to see in our garden. Okay, thank you. Yeah, no problem. ஓகே தேங்க்யூ. இது என்னென்னா இவ வந்து இப்போ கார்டனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கேன். பாருங்க இப்படியெல்லாம் சின்ன சின்ன பாக்ஸில் எல்லாம் மண்ணெல்லாம் வச்சு எல்லாம் ப்ரிப்பேர் நடக்குது. ஒவ்வொரு வருஷம் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் இவ்வளோ அழகாக செய்யணும்னு பார்த்தீங்களா. ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் என்னென்னு சொன்னால் ஒரு வெள்ளைக்கார அம்மா அந்த வீட்டுக்கு தான் வந்துக்கிறேன். இது வருஷம் நான் வரேன். நான் இங்கே வந்தால் உள்ளுக்க வந்து போனோம்னா தோட்டம் எப்படி செய்கிறேன்னு காட்டுவா. அவள் உள்ளுக்க வந்து நிறைய பயிரெல்லாம் செய்வாள். கத்திரிக்காய், மற்றது வெண்டிக்காய், மற்றது மிளகாய், கூடவே அந்த பெப்பர் மிளகாய் எல்லாம் செய்வினோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சாடி, இவ்வளோ சாடியும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறா. இதுக்குள்ள வந்து மண் எல்லாம் போடுவாள். மண் போட்டு இப்போ இந்த மாதம் வந்து இதெல்லாம் மண்ணுகள் போட்டு அப்படியே வச்சிருப்பினோம். ஆனால் உள்ளுக்க வந்து இந்த கண்டுகள் வந்து கூடுதலாக வெளி இடங்களில் கண்டுகள் சில நேரம் கொடுப்பார்கள், ஃப்ரீயாக கொடுப்பார்கள். இல்லை அவர்கள் வேறு வல்மார்ட் அல்லது வந்து வேறு இடங்கள்ல எல்லாம் வாங்கி கொண்டு வரணும். பாருங்கள், இந்த மரங்கள் எல்லாம் உள்ளுக்க அப்படியே இல்லாமல் நின்றதுகள் எல்லாம் வந்து உள்ளுக்க வச்சிருப்பார்கள். வச்சிருந்து அதுகள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து வச்சிருவார்கள். வெளியில் வச்சிருந்தோன்னே அதெல்லாம் துளிர்க்கும். பாருங்கள், இப்போ என்னென்னு சொன்னால் இவியல் எல்லாம் அங்கே வேலை செய்கிறவே, அந்த அம்மாவுக்கு வேலை செய்து கொடுக்குறவே. பாருங்கள், இந்த இப்படி கார்டன் செய்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் ப்ரைவேட் வீடுகள். இந்த ப்ரைவேட் வீடுகளுக்கு இவ கூப்பிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கார்டன் வைக்கிறதுக்கு இப்படின்னு சொல்லி அவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள். இங்கே பாருங்கள் நிறைய பேர். ஆனால் என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு வெலண்டிங் டே கணக்கு, வெலண்டிங் ஒர்க் கணக்கு. இது கூட வந்து இந்த வந்து வயசு போன ஆக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. கூட வயசு போன ஆக்கள்லாம் இந்த கூட கனடாவில் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருப்பார்கள். இந்த கார்டன் ஒர்க்கை செய்கிறாங்க. அதுக்கு இவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அப்போ நாங்களும் போய் நான் அதில் போனபடியே நான் கொஞ்சம் சும்மா நின்று ஹெல்ப் பண்ணினா அவர்கள் வந்து எல்லாம் முறையிலே ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுதான் அந்த பெரிய பெரிய சாடிகள் கடைகளில் வாங்கி கொண்டு வச்சுட்டு அதுக்குலாம் வடிவெல்லாம் மண்ணுகள் எல்லாம் போட்டு பேருந்து இந்த செய்வின மண்டபம் மரக்கறியெல்லாம் வைப்பினோம். இதை பாருங்கள், புத்தர் வந்து ஒரு சிலை ஒன்று வச்சுக்கணும். அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு கார்டன். இந்த கார்டனும் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கின்றது. இதுவும் வந்து வார மாதம் முழு பயிரும் வைக்க தோங்கிடுவார்கள். அழகாக இருக்குது. இதுக்கு வந்து இந்த கார்டன் செய்ய முடியும். இங்கே செம சைக்கிளை பாருங்க. ஓகே, இந்த சைக்கிளை நான் வந்து எடுத்து ஓட போகிறேண்ணே. இங்கே ஓட போகிறேன். ஓகே, ஓடுவோம். பிஞ்சு வயதுக்குது சைக்கிள் வந்து எப்படி பிஞ்சு வயதுக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் என்னென்னு சொன்னால் இதெல்லாம் ப்ரைவேட் இதுக்குள்ளெல்லாம் உள்ளிடக்கூடாது. கனடாவில் ஒரு சட்டம் இதுக்குள்ளெல்லாம் உள்ளிடக்கூடாது. உள்ளிட்டோம்னு செய்யணும்னா எல்லாம் வந்து கூடாது, அது கூடாது. இங்கே பாருங்க, இது வந்து என்னென்னா நல்ல ஒரு இடம். இந்த இடம் வந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொல்லுங்க. காஃபி வாங்கி குடிக்க போகிறேன். இன்றைக்கு வந்து விஜய்க்கு போடுங்க, எல்லோரும் ஓடுவேன். எல்லோரும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. ஓகே ஓகே. நீங்கள் திரும்பி இங்கே குருவி தான் நிறைய இதை வச்சு பெரிய ஒரு வச்சு இந்த வச்சு வந்து இங்கே வேங்க குருவியலை எப்படி குருவி இருக்காண்டு வேங்க பார்க்குற குருவி பறந்துட்டு இருக்கிற குருவியல் எல்லாமே இவ்வளோ பெரிய வச்சுன்னு பார்த்தீங்களா கனடாவில். அக்கௌண்ட் வருது. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதுக்கெல்லாம் வந்துடு வேறா நிற்கணும், நின்று தான் போகணும். வேறு கனடா சம்மருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. இங்கே காரை பாருங்க. இந்த கார் தான் என்னன்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி கார். பாருங்க எப்படி இருக்கிறேன்னு. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. சம்மருக்கு தான் வீடுகளெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். மரத்தை பாருங்க
இனி வார மாதம் இது எல்லாம் அப்படியே பெருசாக பூத்து குலுங்கும். அப்படி அந்த மாதிரி இங்கே பாருங்க இப்படி கொஞ்சம் எல்லாம் கதவு எல்லாம் வெட்டி ஏணியெல்லாம் வச்சு எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்கள் நடக்குது. பார்த்தீங்கன்னா உடனே என்ன நடக்கும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குகள் நடக்கும். பாருங்க திரும்பி பாருங்க இப்படி இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. நல்லா பாருங்க அவ்வளோவே நல்ல வேலைப்பாடுகள் எல்லாம் நடக்குது. ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு டிங்கோட்டலில் போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே போவோம். ஓகே இங்கே இதான் பெட்ரோல் அடிக்கிற பெட்ரோல். ஓகே இங்கே வேறுங்க கூட வந்து நிற்கிறது வேறுங்க அங்கே போகிறேன். அதுக்குள்ளே வேறுங்க அப்படி இருக்குது. டிங்கோட்டெல்லாம் காஃபி வாங்கிட்டேன். பாருங்க பிடிக்காது. கடைகள்லேயும் விற்கிறேன். டிங்கோட்டலில் இப்படியான கடைகளுக்குலேயும் உள்ளுக்க விற்குது. கடைகளுக்குலாம் இங்கே சாக்லேட்டுகள் எல்லாம் இருக்குது. வாங்கலாம், வாங்கி சாப்பிட்லாம். இது காஃபி தான் முக்கியமானது. நம்ம வந்து நாங்கள் எல்லாம் ஒன்னன் கொடுக்குறத இங்கே இதுதான் இந்த பேர்ட்ஸ் போல்தான் நம்ம பேர்ட்ஸ் தெரியுமா மேலே வச்சு கழுவுறாரு. இப்படி இது கழுவுறாருன்னு பார்த்தீங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம துவங்கின உடனே எல்லாம் வந்து நல்ல ஒரு சூப்பரான மீன் குழம்பு வைத்தனா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.